ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜூலை மாதம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ இந்த ஜூலையில் வந்து ஒரு 3 டேட் வந்து முக்கியமான வந்து மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த 3 டேட்லேயுமே வந்து நமக்கு தீராத கடன் சுமை இருந்துச்சு அப்படின்னா, அந்த டேட்டில் வந்து நம்ம இந்த இதை வந்து செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடன் வந்து தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதையும் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். இப்போ நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். நான் வந்து இப்போ வந்து கடன் சுமை தீரணும், அதுக்காக வந்து இப்போ நான் வந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸோ வீட்டில் வந்து அழகாக வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அடுப்பங்கரை எல்லாமே வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 3 டேட்டு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கள்ல, அந்த 3 டேட்லேயும் வந்து நம்ம மனசில் நினச்சிட்டு இந்த வந்து கடன் வந்து தீரணும் அப்படின்னு மனசால் நினச்சிட்டு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நடக்கும். இது வந்து பாசிட்டிவாக வந்து நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா எனக்கு நடக்கிறத வந்து நான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எல்லா வீடியோலையுமே வந்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல தான் செய்வேன். அதே போல் நான் இது மாதிரி பண்ணுறேன், அதை வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து தீராத கடன் சுமை இருக்குது அப்படின்னா நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது வந்து ரிசல்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் சொன்னேன்ல, அந்த 3 டேட்டு ஜூலை மாதத்தில் முக்கியமாக ஒரு 3 டேட் வருதுன்னு சொன்னேன்ல, அந்த 3 டேட்டு இது தான். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டைமிங் வந்து ரொம்பவே வந்து முக்கியம். அந்த 1/7/24 அப்புறம் 17ஆந்தேதி அப்புறம் 27ஆந்தேதி. ஸோ திங்கட்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமை வருதுல்ல. ஸோ அது வந்து கடைசியில் 27க்கு மட்டும், ஏன்னா 11 மணி நைட்டு 11 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் வந்து 12:54 தான் முடியுது. ஸோ அந்த டைமிங் வந்து மெயினாக இருக்கணும். ஏன்னா நம்ம பூஜை செய்யும்போது இந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் 1ஆந்தேதி செய்ய போகிறீங்க அப்படின்னா வந்து 12:53க்கு 12:53 ஏஎம்லேருந்து 2:40 ஏஎம்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரியாணி இலை, அதுக்கப்புறம் அந்த 50 ரூபா ஒரு 100 ரூபா நோட்டு உங்களால் என்ன முடியுமோ அது பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு மொய் கவர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கார்ட்போர்டு அட்டை மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் எம்டியாக. அப்புறம் பச்சை கற்பூரம். ஸோ இதுதான் வந்து முக்கியமாக வந்து தேவைப்படுற பொருள். ஸோ இந்த தேவைப்படுற பொருளை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கவரில் வந்து நீங்கள் என்ன இதுக்காக, ஒருவேளை சிலவங்களுக்கு பேங்க்குக்கு வட்டி கட்டுற மாதிரி இருக்கும், அப்புறம் நகைக்கு வட்டி கட்டுற மாதிரி இருக்கும், லோன் வாங்கியிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே வந்து கடனில் தான் வந்து சேரும். ஸோ நீங்கள் என்ன கடனுக்கு அப்படின்ட்டு சொல்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அந்த கவரில் எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த பிரியாணி இலை இருக்குல்ல, ஸோ இது வந்து வீட்டில் வந்து ஈஸியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பிரியாணி இலைக்கும் அந்த பச்சை கற்பூரம் இதுக்கு வந்து பணத்தை ஈர்க்கிற சக்தி வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுகிறேன். முன்னாடியும் பின்னாடியுமே வந்து நான் எழுதுகிறேன். இதை வந்து நீங்கள் மனசில் வந்து ஒரு கடன் நினச்சிருப்பீங்கள்ல, இப்போ எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா, பேங்க்கில் வந்து நகையை வச்சுருப்பீங்க. ஸோ அந்த நகையை வந்து நம்ம திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து நினச்சிக்கிட்டே இருங்க. ஸோ அந்த நாளில் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் 1ஆந்தேதி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து நீங்கள் கொடுத்து அசலை பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அசலை குறைக்கிற மாதிரி பண்ணுங்கள், வட்டி குறைக்கிற மாதிரி பண்ணாதீங்க. ஒரு அசலை கட்டி வைங்க. ஸோ அது வந்து அந்த நாளில் பண்ணலாம். இந்த 1ஆந்தேதி சொன்னேன், அதுக்கப்புறம் 17ஆந்தேதி சொன்னேன், அப்புறம் 27ஆந்தேதி. இதில் வந்து நீங்கள் அசலை குறைக்கிற மாதிரி பண்ணுங்கள். இப்போ இந்த கடன் இருக்குல்ல, இந்த பிரியாணி இலை வந்து அந்த மொய் கவர் இருக்குல்ல அதுக்குள்ளே வச்சிடணும். வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் 100 ரூபா வைக்கலாம், இல்லை 50 ரூபா வைக்கலாம், எதுனாலும் உங்களால் முடிஞ்சதை வைக்கிங்க. இப்போ கையில் எவ்வளோ இருக்கோ அதை வச்சுக்கோங்க. இப்போ இந்த சீட்டில் என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா, ஏஞ்சல் எண்கள் அப்படின்னு ஒரு எண்களுக்கு இந்த எண்ணை எழுதி வைக்கணும். ஸோ இதில் வந்து என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 808, 520, 741. ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து செய்யும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் இதோடு சேர்த்து பச்சை கற்பூரத்தையும் வந்து சேர்த்து வச்சுக்கணும். பச்சை கற்பூரம் வந்து அதுக்கு வந்து பணத்தை ஈர்க்கிற சக்தி இருக்குது அப்படின்றது வந்து இருக்கும். அது இல்லாமல் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த நார்மல் சூடத்தோட இந்த பச்சை கற்பூரத்துக்கு வந்து ரொம்பவே வந்து பவர் வந்து அதிகம். இப்போ இந்த மொய் கவரில் வந்து நீங்கள் அந்த பணத்தை வந்துருக்கீங்களா
இப்போ நான் 50 ரூபா நோட்டு வந்து நான் உள்ளே வைக்கிறேன். உள்ளே வச்சு எனக்கு வந்து இந்த பேங்க்கு இது வந்து தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு வைக்கேன். அந்த பச்சை கற்பூரம் இருக்குது, அதையும் உள்ளே வைக்கிறேன். அப்புறமேட்டுக்கு அந்த பிரியாணி இலையை வைக்கிறேன். அப்புறம் அந்த ஏஞ்சல் எண்கள்னு ஒரு அட்டை எழுதணும்ல, ஸோ இதையும் எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு நம்ம பூஜை ரூமில் வந்து வச்சுக்க வேண்டியதான். வச்சுட்டு நம்மளோட கடன் வந்து தீருதில்ல, ஸோ அன்னைக்கு வந்து அசலை வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இது விளக்கில் வந்து இந்த பிரியாணி இலை இருக்குல்ல, அந்த கடன் தீர்ந்துருச்சு அப்படின்னா இந்த பிரியாணி இலையை வந்து எரிச்சிருங்க. எரிச்சது இந்த கற்பூரத்தையும் வந்து எரிச்சிட்டு ஸோ அந்த பிரியாணியோட இலை இருக்குல்ல, பிரியாணி இலையோட துகள் இருக்கும்ல, அந்த துகள் வந்து ஓடுற நீர் இல்லைனா வந்து டேப் வாட்டரு அந்த மாதிரி இதில் வந்து கரைச்சி விட்டுருங்க. கரைச்சி விட்டுட்டதுக்கப்புறம் இந்த பணத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கோயிலுக்கு செலவு பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லைனா யாருக்காவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி, சாப்பாடு வாங்கி கொடுக்குற மாதிரி, கோயில் உண்டியலில் போடுற மாதிரி, அந்த மாதிரி எது கோயிலுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குற பொருள் வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி வந்து செலவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி பார்க்க போகிறேன். பண்ணி பார்த்துட்டு என்னோடய ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள் கூட வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.